ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எல்லோரும் நிறையா மோர் குடிங்க, இளநீ குடிங்க, தண்ணி நிறையா குடிங்க. முடிஞ்ச வரைக்கும் வெயிலில் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க. வயசானவங்களாம் வீட்டில் இருந்தால் நல்லா பார்த்துக்கோங்க, சரிங்களா? முடி வளர இப்போ வந்து நம்ம என்ன போடுறோம்னு பார்க்க போகிறோம். அன்றைக்கி என்ன சொன்னேன் இல்லையா, கத்தாழை கட்டி வச்சேன் இல்லையா, அங்கே முளப்பு வந்திருக்குது. ரோஸ் வேணாம், முளப்பு வந்திருக்குது. இது வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன், செம்பருத்தி எடுத்து வச்சுருக்கேன், 2வது மருதாணி, சின்ன வெங்காயம், இது கரிசலாங்கண்ணி. முக்கியமாக வந்து கரிசலாங்கண்ணியும் கருஞ்சீரகம் தான். வருங்க, கருஞ்சீரகம் எப்படின்ட்டு உங்களுக்கு நான் அடுப்பில் வச்சு காமிக்கல, இங்கேயே போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு கரிசலாங்கண்ணி, இது மருதாணி, சின்ன வெங்காயம். நீங்கள் எவ்வளோ எண்ணெய் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, செம்பருத்தி பூ 10 பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது போட்டிருக்கேன். கொஞ்சம் கருஞ்சீரகம் 2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் போட்டிருக்கேன். இப்போ தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு ஊற்றினீங்கன்னா சடச்சன்னு சத்தம் கேட்கும். அதனால தான் நான் இப்போ ஊற்றிட்டு அடுப்பில் வச்சுக்குவேன். இது மாதிரி பண்ணுங்கள். நான் டெய்லி யூஸ் பண்ணி தடவலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நைட்டுக்கு தேய்ச்சிருந்துட்டு காலையில் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். உடம்பு குளிர்ச்சி, சரிங்களா? அந்த சூட்டுக்கெலாம் இது மாதிரி பண்ணி நீங்கள் தேய்ங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் எண்ணெய் எரிச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்க, அடுப்பில் வச்சு அடுப்பு பற்ற வச்சு இப்போ காய வைக்கிறேன். பாருங்க, நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா சடன்னு சத்தம் கேட்கும், மேல் தெரிக்கும். அதனால தான் நான் ஊற்றிட்டு பற்ற வச்சுருக்கேன், சரிங்களா? பாருங்க, நல்லா அப்படி வச்சு இந்த எண்ணெய் நல்லா க்ரீன் கலராக மாறுற வரைக்கும் காய வச்சுருங்க. காய வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டா எண்ணெய் ரெடி. இங்கே பாருங்க, நம்ம ஊற்றின எண்ணெய் கொதி வந்துடுச்சு. பாருங்க, நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா? கலர் வந்து லைட்டாக மாறுறதுக்கு ஆரம்பிக்கும். நல்லா எல்லாமே நல்லா காஞ்சி நல்லா அப்படி சரசரன்னு சத்தம் கேட்குற வரைக்கும் நம்ம இதில் வேக வச்சிடணும் எண்ணெயிலேயே. அப்போ தான் நமக்கு அந்த கலர் கிடைக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா கொதிக்குது, எல்லாத்தோட கலரும் மாறிடுச்சு. இதே மாதிரி இன்னும் நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னும் அதோட கலர்லாம் இன்னும் சேஞ்ச் ஆகும். ஆயில் வந்து க்ரீன் கலரில் வரும். பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த செடி நம்ம போட்ட இலை, கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி, எல்லாம் வெங்காயம் எல்லாமே வந்து சரசரன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இது மாதிரி சரசரன்னு சத்தம் கேட்கும்போது இறக்கி ஆற வச்சிடலாம். ஆற வச்சு பாட்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 6 மாதம் ஆனாலும் கெடாது. நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா? இது மாதிரி வரணும். இப்படி அள்ளும்போது சலசலன்னு சத்தம் கேட்கும். அப்போ தான் வந்து எண்ணெய் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு எண்ணெய், சரிங்களா? தனியாக எண்ணெய் பிரிஞ்சு மேலே வருது. பாருங்க, நம்ம போட்ட இத்தனை இன்க்ரீடியன்ஸும் சலசலன்னு சத்தம் கேட்க பாருங்கள். இப்போ எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? இங்கே பாருங்கள், எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், யாருக்கான ஷேர் பண்ணுங்கள். பாய்.